அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 15th January. ஸோ ரெகுலராக வந்து கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we are concentrating only how to trade based on the market move. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கவனித்து அது பிரகாரம் எப்படி நம்ம ட்ரேடிங் செட்டப்பை பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஸ்டர்டேயோட டிஸ்கஷனில் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு கிளியராக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். என்னென்ன அப்டேட் பண்ணியிருந்தோம்? இந்த ஒரு டேல வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் செல்லிங் இல்லை, ஆனால் மார்க்கெட் என்ன வந்துட்டே இருக்கு, கீழே வந்துட்டே இருக்கு. கான்ஃபிடென்ஸ் செல்லிங் நமக்கு இல்லை, ஆனால் மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த 48,000 வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். அதே மீறி மார்க்கெட் போகுதுன்னா தென் வில் சி அது வந்து உங்களுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி 48,000 இருக்கு. இதுக்கு பிலோவில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வரும். ஓடிஎஃப் மீன்ஸ் ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம பார்க்கணும். இதுதான் மார்க்கெட்டில் கான்டெக்ஸ்டாக நமக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 3 டேஸாக வந்து மார்க்கெட் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த மாதிரி இப்படி மார்க்கெட் வந்த பிறகு உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? இது கீழே ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கணும், இல்லை ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கணும், இல்லை ஓப்பன் ஆகி டவுன் சைடுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைச்சிடும். வித் மேபி ஒரு செல்லிங் டெய்ல் வச்சு மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன நடந்துச்சு? எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது நியர்பை தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இங்கே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பையிங் டெய்ல். ஓகேங்களா? அந்த பையிங் டெய்லுக்கு அப்புறமா மார்க்கெட் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இதுவால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே இருந்து தென் தே ஆர் ட்ரைடு டு கோ அண்ட் ரீச் தி ப்ரீவியஸ் பேலன்ஸ்க்கு ரீச் பண்ணுங்க. அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்த இந்த ப்ராசஸ் இப்போ என்ன பண்ணுது? ப்ரீவியஸ் பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸும் உங்களுக்கு அங்கே அபோவாகவே கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கே டேர்ன் ஆச்சு, ஆனால் க்ளோஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்துச்சு கவனிக்கிறீங்களா? ஸோ இந்த செட்டப்பையும் பாருங்க. இப்போ இந்த செட்டப்ல இருந்து நமக்கு இங்கே அப்சைட் மார்க்கெட் மூவ் ஆயிருந்தா டேர்னு நம்ம எடுத்துப்போம்ல, அதே மாதிரி தான் இப்போ இந்த செட்டப்ல இருந்து நமக்கு இங்கே அப்சைட்காக டேர்ன் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை விடுவோம். நம்ம கான்டெக்ட் பிரகாரம் இங்கே ஒர்க்காக இருக்கா? ஆமாம். கீழே போனால் ஓடிஎஃப் வேணும், இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ப்ரீவியஸ் பேலன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ்க்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடைச்சிருக்கு. கிளியருங்களா? ஸோ கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டி வந்து கான்ஃபிடண்ட்டாக இல்லை, பட் ஆனால் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குது. இங்கே 23,000 தான் நமக்கு வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க, இல்லை 22,500. ஓடிஎஃப் ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்றது நம்பர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்தோம். பட் இந்த ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு எப்படி வந்து கான்டெக்ட் பிரகாரம் வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே ஓப்பன் கிடச்சிது மார்க்கெட்டு? ஸோ இந்த நேற்றோட பேலன்ஸ் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் கிடச்சிது. ஓப்பன் கிடச்ச பிறகு மார்க்கெட் பெரிய மூவ் இல்லை, ஒரு ஸ்லைட் மூவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பேலன்ஸ்ட் ப்ரொஃபைலாக தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்டர்டே ப்ரொஃபைலுக்கு இன்சைட் ப்ரொஃபைலாகவே இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கேயே என்ன நடந்திருக்கு? நமக்கு இன்சைட் ப்ரொஃபைல். இப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இன்சைட் ப்ரொஃபைல் நடந்திருக்கு? இங்கே பாருங்கள், இங்கே இன்சைட் ப்ரொஃபைல் இங்கே நடந்திருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு உள்ள இன்சைட் ப்ரொஃபைல், இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு உள்ள இப்போ இன்சைட் ப்ரொஃபைல். கிளியருங்களா? கான்டெக்ட் கிளாரிஃபை ஆகுதுங்களா? அப்போ நம்ம என்ன மார்க்கெட்டு என்ன பண்ணுதுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிஸ்டிங்காக நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப்பில் இருக்கோம். எக்ஸிஸ்டிங்காக ஒரு ட்ரேட் பிளானில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறது பார்த்து அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அழகாக டியூன் பண்ண முடியும். இல்லை நம்ம ட்ரேடை மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுது, இப்போ நீங்கள் டவுன் சைட் தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அவள் மார்க்கெட் இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுதா, நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பொசிஷனை ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு பொசிஷன் நீங்கள் ரிவர்ஸ் ஆகுதுன்னா உங்கள் பொசிஷன் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்த ப்ராஃபிட்டை எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண, இது எப்படி பார்க்கணுன்றது நம்ம ஆல்ரெடி கான்டெக்ட்ல படிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? கான்டெக்ட் வைஸா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்டெக்ட்டை எப்படி நம்ம ட்ரேட் பிளானை பண்ணணும் அப்படின்றத ஒரு ட்ரேடர் மட்டும் கரெக்டாக கன்சிஸ்டன்ஸாக பண்ணார் அப்படின்னா அவரு டெஃபினட்டா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரா
வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு அப்படின்றத நாங்க சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ரெகுலராக நம்மளுடைய அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யாரையும் கம்பேர் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் எனக்கே அது சரியா வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரொஃபைலை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருக்கு. ஈலன் ப்ரொஃபைல் டீம். இங்கே நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவாக கிடைக்குது. நாங்கள் எங்கள் சைடில் இருந்து டெய்லி கான்டெக்ஸ்டோடைய அப்டேட்டை நாங்கள் கொடுக்குறோம். ப்ராப்பராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இது மேற்கொண்டு அட்வான்ஸாக நீங்கள் கொண்டு படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு இடம் இருக்கானா இங்கே இருக்குது, இங்கே வரலாம், படிக்கலாம். இதுக்கு நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நடத்துகிறோம். அவ்வளோதான். இங்கே அவங்களோட நீங்கள் பெட்டரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்காக தான் ஃபீட்பேக் செஷன்ஸும் நாங்கள் வந்து கிளியராகவே இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் elanprofile.com அப்படி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்தால் வந்துடும். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் டெஸ்டிமோனியல் கிரிட் விவ் அப்படின்னு ஒரு பேஜே வந்துடும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அந்த ஃபீட்பேக் எல்லாமே நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு 80-20 ரூல் அப்ளை ஆகும். யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க க்ரோ ஆவாங்க, அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவாங்க. பட் அதுக்கான ஒரு பிளேஸாக இது இடமா நாங்கள் இருக்கோம். மற்றபடி யார் வாய்ஸ் இதுவாவோ இல்லை வீடியோவோ கொடுத்துறத யூடியூப்ல ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஓன் பர்ஸ்பெக்டிவ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நான் குயிக்காகவே போயிடுறேன். ஏன்னா ரெகுலராகவே இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சொன்னது தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது மந்த்லி ப்ரொஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளாரிஃபை கிடைக்குது? இந்த டிமாண்ட் வந்து நமக்கு இருக்குது. அப்போ இந்த டிமாண்டை தாண்டி போயிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு கீழே போகும். அப்போ ஓகேங்களா? அப்போ அந்த கிளாரிட்டிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆன பிறகு அவங்க எந்த இடத்துலேருந்து திரும்பவும் இருங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ திரும்பவும் மார்க்கெட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த 40,000க்கு பிலோவில் வரக்கூடாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி மார்க்கெட் அப்போ எங்கே போங்க? இந்த பிலோவில் 23,000க்கு கீழே வரக்கூடாது. அப்போ மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆன பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுடைய அந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஸ்டெப்பில் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். அப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது வீக்லி ப்ரொஃபைல் போன வாரத்துக்கு இந்த வாரம் உங்களுக்கு எனக்கு பிலோவில் தான் ப்ரொஃபைல் இங்கே ஜேர்னி ஆயிருக்கு. இதில் பேங்க் நிஃப்டியில். ஆனால் கன்சிஸ்டன்ஸாக என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. நல்லா கவனிங்களா? பேங்க் நிஃப்டியில் போன வாரத்துக்கு இந்த வாரம் ஏற்கனவே அதுக்கு முந்தின வாரத்துக்கு போன வாரம் என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு டைரக்ஷன் தான். கிளியருங்களா? நல்லா பாருங்க, ஸ்ட்ராங் டைரக்ஷனு. இப்போ போன வாரத்துக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு? டேர்ன் ஆகுது பாருங்க. இப்போ டேர்ன் ஆயிருக்கு. அப்போ டைரக்ஷன்ல இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? ஆப்போசிட் சைடில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு டெவலப் நடக்கும். அந்த டெவலப்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணு பார்ப்போம். சிம்பிள். அப்போ ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு? மார்க்கெட்டு சைட்வேஸ்ல இருந்து அப் ட்ரெண்ட் போகுமா, இல்லை சைட்வேஸ்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் போகுமா, இல்லை மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்து உங்களுக்கு எனி டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுமா? ஓகேங்களா? இல்லை மார்க்கெட்டு டைரக்ஷன்ல இப்போ டைரக்ஷன்ல வருது, டவுனுக்கு வருது, வந்து சைட்வேஸ் போகுமா, இல்லை அப்சைட்ல டைரக்ஷன் போயிட்டு. அப்போ மார்க்கெட்ல இந்த விஷயங்கள் தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான தேடல் கிடைக்கும். இப்போ இதை ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல எப்படி நான் என்னுடைய ட்ரேட் பொசிஷனை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அவர் கற்றுக்கிட்டாருன்னா டெஃபினட்டாக அவரால் சக்ஸஸாக வர முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? வீக்லியில் பிலோவில் போனவங்க ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், இப்போ நிஃப்டி போன வாரத்துக்கு இந்த வாரம் என்ன இருக்கு? பிலோவில் போயிருக்கு. போயிட்டு என்ன நடந்திருக்கு? அங்கேயும் இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்க மாதிரி இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆயிட்டு ஒரு பேலன்ஸும் இங்கே நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. நிஃப்டியில் இன்னைக்கு இந்த போன வாரத்துக்கு இந்த வாரம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ போன வாரத்துக்கு இந்த வாரம் உங்களுக்கு டைரக்ஷன்ல போயிருக்கு. அப்புறம்
ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரிவர்ஸ் ஸ்லைட்டா ஓப்பன் ஆயிருக்குல்ல. ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் பீரியட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு ஒரு பேலன்ஸும் பண்ணிருக்கு. கிளியருங்களா? கிளாரிஃபை தெரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு ஃபர்தரா எதனால நம்ம இதுக்கு கீழ போக்கூடாது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரொஃபைல். ஓகே. இப்போ நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? பெல்கோ மெத்தட ஒரு கிராஸ் செக்குக்கு பண்ணுவோம். இப்போ பெல்கோ மெத்தட கிராஸ் செக் பண்ணும்போது நெறைய பிளேஸ்ல நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். முக்கியமா பேங்க் நிஃப்டில போன அப்கமிங் வீக்ஸ்லலாம் நெறைய கைட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு ப்ரொஃபைல நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்க ப்ரொஃபைல மெர்ஜ் பண்ண பிறகு மார்க்கெட் என்ன ஆகுது? இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது டைரக்ஷனுக்கு போகுது. அப்புறம் அந்த இடத்துல சைட்வேஸ் ஆகும்போது திரும்ப அங்க ப்ரொஃபைல நம்ம காணும். இதுக்கு மேல கன்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு அப்சைட் போயிடும். திரும்ப இங்க பேலன்ஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிலோல கன்ஃபர்மேஷன். இந்த டே என்னது? கீழ போயிட்டு உள்ள வந்துச்சு. கன்ஃபர்மேஷன் குடுக்கல. இப்ப இந்த டேல உங்களுக்கு என்ன இருக்கு? பிலோல கன்ஃபார்ம் ஆகுது. அங்கருந்து உங்களுக்கு டைரக்ஷன் கன்டின்யூ ஆகுது. ஓகேவா? இப்போ இப்போ கரண்ட்டா இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணது. எங்க 52,000க்கும் 50,000 இந்த ரேஞ்ச்ல. இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிலோல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது டைரக்ஷன்ல மார்க்கெட் போயிட்டே இருக்கு. இப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மார்க்கெட் அந்த போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வேவ என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. என்னது? திரும்பி பார்க்குறாங்க. இப்ப திரும்பி பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த டெவலப்ல இருந்து எந்த பக்கம் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுதோ, அந்த பக்கம் டிராவல் ஆகும். சிம்பிள். ஓகே. இப்ப இதே தான் நிஃப்டிலயும் நடக்குது. நீங்க பேக் டெஸ்ட் நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப பெல்கவ். இப்ப பெல்கவ்ல இப்ப கரண்ட்டா இந்த டேல ஆப்போசிட் இருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம என்னது மார்க்கெட்ட மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். மெர்ஜ் பண்ணியாச்சு. மெர்ஜ் பண்ண பிறகு என்ன ஆகுது உங்களுக்கு? இப்ப 13 டிபிஓ இருக்கு. 13 டிபிஓக்கு என்னது? மார்க்கெட் ஸ்டில் இன் டைரக்ஷன் தான் சொல்லுது. மார்க்கெட் ஸ்டில் இன் டைரக்ஷன் தான். ஸ்டாப் ஆக்ஷன் ஆயிடுச்சு. மார்க்கெட் 8:13 தான் ஸ்டில். அப்ப 20 டிபிஓக்கு மேல வரும்போது தான் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப டெவலப் ஆன பிறகு உங்களுக்கு எந்த பக்கம் அப்படின்ற அந்த 4 ஸ்டெப்ப நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பொசிஷன நான் நியூட்ரல்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத ரேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். 6 மணி நேரம் மொத்தமா மார்க்கெட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்ன்றது கிடையாது நமக்கு. மார்க்கெட்ட புரிஞ்சுகிட்டு அத டியூன் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? டர்ன் ஆயி பேலன்ஸும் பண்ணியிருக்கு. இப்ப இந்த ப்ரொஃபைல நான் இங்க மெர்ஜ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெவலப்மென்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன டெவலப் ஆயி 18. அப்போ மார்க்கெட் ஸ்டில் இன்னும் டைரக்ஷன்ல தான் இருக்கு. டிபிஓ ஆனா நமக்கு ப்ரொஃபைல பொறுத்தவரைக்கும் நல்லா இன்னைக்கு பேலன்ஸா நடந்திருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் உங்களுக்கு டர்ன் ஆக போகுது அப்படின்றத நம்ம இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது இப்போ மார்க்கெட்ல ஒரு ஸ்மாலா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் மட்டும் மார்க்கெட்ல எனக்கு கிடைக்குது. என்ன ஹிடன் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது? இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணல? 48,000க்கு கீழ போறதுக்கு விருப்பப்படல. இப்போதைக்கு மார்க்கெட் இங்க 23,000க்கு ரவுண்ட் நம்பரா நான் எடுத்துக்கிறேன். 23,000க்கு பிலோல போறதுக்கு விருப்பப்படல. அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் நமக்கு குடுக்குது. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து எப்படி நீங்க ட்ரேட ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் ஒருத்தர் அப்சைட் ட்ரேட் செட்டப் பண்றாரு. ஆனா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி வருது அப்படின்னா, எப்படி அவரு இங்க அட்ஜஸ்ட்மென்ட்ட மேனேஜ் பண்ணணும்? இல்ல மார்க்கெட் இங்க இருந்து கன்டின்யூ ஆகுது. அப்ப எப்படி அவர் பொசிஷன ஆட் பண்ணணும்? இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான நாலேட்ஜா நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான நாலேட்ஜா இருக்கு. லாஜிக்கலா இருக்கு. ஏற்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல என்னுடைய ரிஸ்க்கும் நான் ரெடியூஸ் பண்ண முடியுது. இத நான் கன்சிஸ்டன்ஸா பண்ணும்போது, இத நானு ஒரு பிசினஸா பண்ண முடியும். இது பிசினஸா பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்குது. அப்போ நான் கரண்ட்டா எந்த சேலஞ்ச்ல என் லைஃப் இருக்கோ, அதுலருந்து நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நியூ பாத்தா நான் என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். ஒரு புது வழி எனக்கு கிடைக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த விஷயத்திலயும் அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு ட்ரேடரு அவர மாத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுக்கணும். கிளியருங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த வே வி கேம் ஃபார்வர்ட். ஓகேங்களா? நாங்க எந்த வழியில எங்கள முன்னேற்றிக்க முடிஞ்சதோ, அத தான் நாங்க ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அத தான் நாங்க பண்ணிட்டோம். கிளியர்? இப்ப டெய்லி கான்டெக்ஸ்ட். இப்ப டெய்லி கான்டெக்ஸ்ட்ல நமக்கு ஏற்கனவே பேங்க் நிஃப்டில இங்க பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இப்ப இந்த ரேஞ்ச நான் நேத்துடைய இத சொல்லியிருப்பேன். இங்க இருந்து உங்களுக்கு அப் சைட்ல மார்க்கெட் போறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறத எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றத டெய்லி கான்டெக்ஸ்ட்ல நீங்க அந்த அந்த டேஸ்லவே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ
இப்போ ரீசெண்டா இந்த டேல இருந்து எந்த டே 20 டிசம்பர்ல இருந்து டில் 6 ஜனவரி வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருந்து இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டவுன் ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கு. வந்துட்டு இன்னைக்கு இந்த இடத்துல டேர்ன் ஆயிருக்கு. கிளியருங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு இமிடியேட்டா மார்க்கெட் என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம நோட் பண்ணணும். ஓகே. ஸோ பிலோல ஆல்ரெடி இப்போதைக்கு 48,000 அதுக்கு 47,500 பேஸ்ட் ஆன் ஜூன் மந்தோட ப்ரொஃபைலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் மந்தோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு மார்க்கெட் அதிகமாக ரியாக்ட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த எலெக்ஷனுடைய இது. இப்போ இந்த 2 நாள் நான் விட்டுடுறேன். மார்க்கெட் வேகமாக கீழே போன நாள், வேகமாக மேலே வந்த நாளை விட்டுடுறேன். விட்டுட்டு எனக்கு எந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து பில்ட் ஆயிருக்குன்றத ஜஸ்ட் நான் இங்கே நோட் பண்ணுறேன். இந்த 2 நாளை விட்டுடுறேங்க. 4ஆம் தேதி வேகமா கீழ வந்தது, வேகமா மேல போன டேவ விட்டுர்றேன். அந்த 2 நாள மறந்துடுங்க. மறந்துட்டு இங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. இங்க ரைட் போடுங்க. ரைட்டு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எப்போ ஹிடன் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ரேஞ்ச் இருந்து பாருங்க. இத இன்னும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸாக்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட உங்களால நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, நான் இப்போதைக்கு ஒரு தோராயமா தான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இது நெறைய நீங்க வொர்க் பண்ணுங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்களா? இப்போ எந்தெந்த லெவல்ல மார்க்கெட் அடுத்ததா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ என்னோட ட்ரேட் செட்டப்பை நான் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. நான் இதை ப்ராக்டிஸ் பண்றேன். இது சப்ஜெக்டை டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிட்டனால போதும். நம்ம போயிட்டு நிறைய விஷயங்களை போட்டு மண்டையில ஏத்திட்டு குழப்பிக்க வேணாம். தெளிவா நிம்மதியா இருக்கணும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான டாஸ்க். இப்போ இன்னையோட ப்ரொஃபைல் இப்போ இங்க பிலோல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா லெவல்ஸ் என்ன தெரிஞ்சு அதனால 48,000 நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 47,000. இப்போ இந்த 2 லெவல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஓகே ஃபைன். அப்போ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல என் பிளான். இப்போ இன்னியோட ப்ரொஃபைல பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸான பையிங் இருந்ததுன்னா கான்ஃபிடன்ஸான பையிங் இல்ல. ஆனா இன்னைக்கு பிகினிங்ல ஓடிஎஃப் என்ன பண்ணாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்சைடுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் என்னவா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க டெய்ல எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நேத்தோட ப்ரொஃபைல மார்க்கெட் இன்னைக்கு ஓவர் கம் பண்ணியாச்சு. இந்த ப்ரொஃபைல போய் இன்னைக்கு போய் டிஸ்டர்பும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன இந்த டிபிஓவை இன்னைக்கு போய் டிஸ்டர்பும் பண்ணியாச்சு. கிளியருங்களா? ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்றது நீங்களே ஏன் நான் டீட்டெயிலாக சொல்றேன்னா இனிமேல் கொஞ்சம் ஷார்ட் வீடியோவை தான் நான் மாற்ற ஷார்ட்ஸ் மீன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா நான் உங்களுக்கு நிறையவே கண்டினியூஸாகவே கைட் பண்ணியிருக்கோம். அதை வச்சுட்டு மீதி பாயிண்ட்ஸ்லாம் நீங்களே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு பையிங் டெய்ல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸான பையிங் இல்ல. ஏன் இல்ல? ஓடிஎஃப் ரெஃபரன்ஸே இல்ல. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ் ஏன் நல்ல பேலன்ஸ் எத்தனை டிபிஎம் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ நம்ம பீரியட் ஃபுல் பீரியட் நம்மளது என்ன 12 பீரியட் ஃபுல் பீரியட் ஃபுல் பீரியட்ல 13 பேர் கடைசி ஒரு கொஞ்ச நேரம் தானே அதை விட்டுருக்கு. 12 ஹாஃப் அன் ஹவர்ல 9 அப்ப என்னது 3/4 75% இந்த பிளேஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருந்துக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ கட்டாயம் இந்த பிளேஸ் உங்களுக்கு இமிடியேட் ஒரு டிமாண்ட் பாயிண்டாவோ இருக்கும். இதை தாண்டியாச்சுன்னா இது சப்ளை பாயிண்டா மாறும். ஓகேங்களா? கிளியருங்களா? ஆனா பிலோல என்ன இருக்கு? இங்க பையிங் டெய்ல் இருக்கு. அப்போ ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸா நமக்கு இது அமையுது. அப்போ ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிசிபென்ட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு மேல பிரைஸ் இப்போ சஸ்டைன் ஆயிருக்கு. எத்தனை பீரியட் சஸ்டைன் ஆயிருக்கு? JKLM. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 பீரியட் மேல சஸ்டைன் ஆயிருக்கு. கரெக்டா? அதுக்கு அப்புறமா உங்களுக்கு அபோவ்ல என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஆன ஒரு பேலன்ஸ் இருக்கு. கிளியருங்களா? ஓகே. இந்த இடத்துல ஒரு செல்லிங் டெய்ல் இருக்கு. அப்போ உங்களுக்கு கான்டெக்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா? புரியுதுங்களா? இப்போ இதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய ட்ரேட் செட்டப்பை நீங்க பிளான் பண்ணிக்கணும். எந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது அந்த இடத்துலலாம் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோவை பார்க்கலாம். அதர் சிஸ்டம் நீங்க பார்க்கலாம். எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல உங்க சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த டூல் வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான டூல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களால அவங்களோட லிமிட்டேஷன் என்ன? அவங்களால எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? இல்ல எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பையராவோ செல்லரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஃபால் இப்போ ஃபாஸ்டா இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருந்து மார்க்கெட் வேகமா மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவ். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து நல்ல நாள்
பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோமே. இங்கேருந்து மார்க்கெட் வேகமா மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு இம்மீடியட் ரெஃபரன்ஸ் ஆகும்? இந்த ஒரு ஒரு ரெஃபரன்ஸா உங்களுக்கு என்ன ஆகும்? இம்மீடியட் ரெஃபரன்ஸா வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்கா ட்ரையலிங் பண்ண மட்டும் கத்துக்கினா போதும். கரெக்ட்டா? ட்ரையலிங் மட்டும் பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடுச்சா? அப்ப இந்த இடத்துல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுமா? பிலோல வருமா? கன்ஃபர்மேஷன் பார்க்க கத்துக்கணும். எவிடன்ஸ் பண்ண கத்துக்கணும். கன்ஃபர்ம் ஆயிடுச்சா? கன்ஃபர்ம் ஆயிடுச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதே மாரி வேகமா கீழ வருதா? பயப்பட தேவையில்ல. என்ன? அந்த இடத்துல வரக்கூடிய ரெஃபரன்ஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க? இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்களா? கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ரிவர்ஸ் ஆவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அந்த விஷயத்த மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண கத்துக்கணும்? ட்ரையல் பண்ண கத்துக்கணும். அப்போ எவ்வளவு வேகமா மார்க்கெட் கீழ வந்தாலும் பரவால்ல. எவ்வளவு வேகமா மார்க்கெட் மேல போனாலும் நமக்கு கவல கிடையாது. நமக்கு என்னதான் தெரியணும் முதல்ல? மார்க்கெட்ட ஃபாலோ பண்ண தான் ஆஸ் எ ட்ரேடரா நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? இத தான் கன்டினியூஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஐ திங்க் இது ஒரு 50வது வீடியோவோ இல்ல 50வது வீடியோவுக்கு அபோவ்ன்னு நினைக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ 2025லேருந்து 2024லேருந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத நான் கன்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க சைட்லேருந்து நீங்க குடுக்க வேண்டிய சப்போர்ட்ட நீங்க குடுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது கைடன்ஸ் குடுங்க. ஸோ நம்ப வந்து ஒரு டைப் ஆஃப் ஆனா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு டீசென்ட் கேப்பிட்டல வச்சிருப்பாங்க. அத வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்ண தெரியாம இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டே ட்ரேடராவோ, இல்ல ஸ்கேல்பராவோ டஃப்பா மேனேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பண்ண முடியும். அவங்க தெரிய வந்தனா, தே வில் ஹேப்பி. அப்பா! நம்பளாலயும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா, லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் எவரிஒன்ஸ் லைஃப் நவ் டுடே. அது வந்து நீங்க ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது செக்டார்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு அன்சர்டன் இருக்கு. எல்லாருக்குமே மைண்ட்ல என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு நார்மலா நான் ஒருத்தர கேட்டேன். நீங்க பிசினஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஒரு சூப்பர் மார்க்கெட் வைப்பீங்க அப்படின்னா, எவ்வளோங்க கேப்பிட்டல் தேவைப்படும்? ஒரு மினிமமாவது ஒரு இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு ஒரு 15 லேக்ஸாவது தேவைப்படுங்க. ஓகே ஃபைன். ஓகே. புரியுதுங்களா? அப்போ ஒரு பிசினஸ் அப்போ ஒரு ட்ரேடிங்க்கு நீங்க வரீங்க. எவ்வளோங்க நீங்க கேப்பிட்டல் வச்சுப்பீங்க? பிசினஸ்க்குன்னு வச்சுக்கிற கேப்பிட்டல் அப்படின்னா, நான் இந்த 15 லேக்ஸ கூட கொண்டு வரதுக்கு நான் ரெடியா தாங்க இருக்கிறேன். ஆனா, எப்படி ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நியாயமான புரியுதுங்களா? அப்போ இது எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும். அப்போ 15,00,000 வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிற அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல. 15 சூப்பர் மார்க்கெட்ல வைக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள். ஓகே வச்சு பண்ணணும் அப்படின்னா சாதம் கிடையாது. அப்போ அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் அவர் படிச்சிருப்பாரு. எங்க பொருள் வந்து நம்ம வாங்கணும்? எந்த நேரத்துக்கு எந்த பொருள வாங்கி அடுக்கி வைக்கணும்? என்ன பண்ணணும்? எந்த நேரத்துல ஃபெஸ்டிவல் டைம்ல எப்படி இருக்கும்? இது எல்லாமே அவர் அனலைஸ் பண்ணி, எப்போ வந்து எங்கெங்க எது எதெல்லாம் டிஸ்கவுண்ட் ரேட் கிடைக்கும்? எங்கெங்க பிரீமியம் ரேட் இருக்கும்? இது எல்லாமே புரிஞ்சுகிட்டு குவாலிட்டி ஓகேங்களா? அவர் என்ன பண்ணணும்? குவாலிட்டி, குவான்டிட்டி இது எல்லாமே தெரிஞ்சு, அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த இடத்துல கன்சியூமர் இருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அதே மாரி தான். இப்ப ட்ரேடிங் அப்படின்னு நீங்க வரீங்க அப்படின்னா, ஒரு டீசென்ட் கேப்பிட்டல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹானஸ்ட்டா சொல்லணும். டீசென்ட் கேப்பிட்டல் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த டீசென்ட் கேப்பிட்டல கொண்டு வந்து, இந்த இடத்துல யாராவது 100க்கு 100க்கு 99% பேர் வந்து நஷ்டமாகி இருக்கிற மாரி டேட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, அவ்வளோ தைரியமா யாரால வர முடியுமா? சொல்லுங்க. வர முடியாது. அப்ப அங்க வந்தேன்னா, அவங்க என்ன நினைக்கணும், இந்த 99 இல்லாம நான் அந்த 1% ட்ரேடரா நான் மாறணும் அப்படின்னா, அதுக்கேத்த இங்க உழைப்ப போடணும். 2 நாள் வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே ட்ரேடிங்ல குதிக்கக் கூடாது. புரியுதுங்களா? 10 நாள் ட்ரெய்னிங் போயிட்டு உடனே ட்ரேடிங்ல குதிக்கக் கூடாது. இதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். அப்போ யூ வில் டேக் சம் டைம். 1 மாசம் எடுத்துக்கோங்க, 2 மாசம் எடுத்துக்கோங்க, 3 6 மாசம் பெர்ஃபெக்ட்டா வந்து அதுக்கப்புறம் உங்க கேப்பிட்டல் உள்ள கொண்டு வந்து, இத நீங்க பிசினஸா பண்ணுங்க. அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பிசினஸ் உடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரியும். இதுல எந்த இடத்துல நான் ரிஸ்க்க பார்க்கணும், எந்த இடத்துல நான் வந்து ரிவார்ட் பிளான் பண்ணணும், இதெல்லா கிளாரிட்டியும் கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்போ எதுக்காக ஒரு ஆல்டர்னேட் விஷயத்த நம்ம கொண்டு வரோம்? டைம்க்காக தான். நான் டெய்லி 9:00 ஆஃபீஸ் போறேன். நைட் 9:00 வரைக்கும் வொர்க் பண்றோம். இன்னைக்கு எல்லா செக்டார்லயும் பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ஸ் வொர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரீசென்ட்டா பார்த்தேன். ஒரு பெரிய கம்பெனியோடைய இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க 90 மணி நேரம் வேலை பண்ணீங்களான்னு அது ஒரு டிபேட்டா ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? ஆனா அதெல்லாம் அது மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ எல்லாருக்குமே லைஃப்ல என்ன தேவைப்படுதுன்னா, டைம் தேவைப்படுது. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு டீசென்ட் கேப்பிட்டல் இருக்கு. ஆனா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சா பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா தெரியல. கரெக்ட்டான கைடன்ஸ் இல்ல. ஒரு எண்ட் டூ எண்ட் கரெக்ட்டான கைடன்ஸ் மீன்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங் எண்ட் டூ எண்ட். எண்ட் டூ எண்ட் இடி.
எண்ட் டு எண்ட் எனக்கு வேணுங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா தைரியமா சொல்லுங்க. இங்க ஈலான் ப்ரொஃபைல்னு ஒரு டீம் இருக்கு. அங்க போனீங்கன்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கும். நீங்க ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. அப்படின்னு நீங்க தைரியமா சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால தயங்காதீங்க. ஏன்னா ஒருத்தர்ட்ட கேட்டேன். ஓகே சார், நீங்க எப்படிங்க தேடி கண்டுபிடிச்சீங்க வந்தது? அப்போ நீங்க யாருக்கா ஷேர் பண்ண இல்ல சார். எப்படி சார் ஷேர் பண்றது? ஏதாவது சொன்னா ஷேர் மார்க்கெட் இத பத்தி சொன்னா என்ன? அப்போ நம்மளோட மைண்ட் செட்லயே இது வந்து நம்ம ஏதோ குற்ற உணர்வா இந்த பிசினஸ் பண்ற மாரி இருக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, மேபி இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேலிடா இருக்கும். ஒரு நல்ல நாளா இருக்கு இன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு. நான் கிளியரா சொல்றேன். திஸ் நாட் எ கேம்பிளிங் பிசினஸ். திஸ் இஸ் பியூர்லி பிசினஸ். இது கேம்பிளிங் பிசினஸ்னா நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ற ஒரு பணமும் கடைசியில மார்க்கெட்லலாம் வருது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடக்கூடிய ஒரு பணமும் இங்க மார்க்கெட்லலாம் வருது. ஓகேங்களா? ஆனா இத மிஸ்யூஸ் பண்றாங்க. இல்லன்னு சொல்லல. ஓகேங்களா? லேட்டஸ்டா நிறைய நியூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? இல்ல எல்லா பிசினஸ்லயுமே எல்லாத்துலயுமே கரப்ஷன், மிஸ்யூஸ் எல்லாமே இருக்கும். நம்ப இதுல எப்படி கரெக்ட்டா கத்துக்கிட்டு பண்ணணும்ன்றது தான் நமக்கு தேவை. அதனால தயங்காதீங்க. ஓகேங்களா? இது பிசினஸா பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஆனா அதுக்கு கரெக்ட்டா கைடன்ஸ் இல்லையா? அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஒரு எண்ட் டு எண்ட் சொல்லிக் குடுக்குறாங்களா? ஷேர் பண்றாங்களா? இல்லையா? இல்ல. ஏன்னா எல்லாமே மெட்டீரியல் வேர்ல்டு. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த குடுத்து அதுக்கான காசு பார்க்கணும் தான் எல்லாருமே நெனைப்பாங்க. மெட்டீரியல் வேர்ல்டு. ஓகேங்களா? அதனால நீங்க தயங்காதீங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து எங்க மெம்பர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, இங்க ஒரு செஷனுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நாங்க ஒரு ட்ரேடருக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அண்ட் பிராக்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 3 மந்த்ஸ் கிட்ட அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ண பிறகு கூட அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்லங்க நாங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க இந்த பிசினஸ்க்கு வரப்போறேன்னு" சொல்லிட்டு தே வில் டேக் டைம். அதுக்கப்புறம் இன்னும் அது வரைக்கும் என்ன பண்ண பேப்பர் ட்ரேடா பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதையும் தாண்டி ஒரு சிலர் ட்ரேட் பண்ணவங்க தான் இப்ப என்ன பண்றாங்க குரூப்ல உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்லாம் ஷேர் பண்றாங்க. ஓகேங்களா? எதுவுமே வந்து ஒரு நாள்லயே போய் டர்ன் ஆயி வரக்கூடிய விஷயங்கள் இல்ல. பட் இத பிராக்டிகலா இத ப்ரூவன் மெத்தடா நாங்க என்ன பண்றோம்? இத நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த இடத்துல என்ன வேணும்? ஒரு டீசென்ட் கேபிட்டல். இது வந்து பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கிளியரா நோட் பண்ணிட்டோம். அதே நேரத்துல ஒரு டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். அதனால தயங்காதீங்க. தைரியமா வி ஆர் நாட் டூயிங் எனி கேம்பிளிங். ஓகேங்களா? இது எதுனா ஒரு மெம்பர் வந்து பேசினாரு. அவங்க வீட்ல வந்து அவர் ட்ரேட் வந்து அவர் இன்னும் பிசினஸா ஸ்டார்ட்லாம் பண்ணல. அவர் சார்ட்ட ஓப்பன் பண்ணி வச்சாலே அவங்க வீட்ல வந்து பிரச்சனை ஆயிடுதாம். சார்ட்ட பார்த்தாலே அவர் இன்னைக்கும் ரூ. 1 கூட மார்க்கெட்ல லாஸ் பண்ணல. ஹானஸ்ட்டா நான் அவருடைய பேன் நம்பர்லாம் வாங்கிலாம் செக் பண்ணேன். ஓகேங்களா? ஹானஸ்ட்டா அவர் வந்து ரூ. 1 கூட லாஸ் பண்ணவே இல்ல மார்க்கெட்ல. ஆனா, அவர் சார்ட்ட ஓப்பன் பண்ணி வீட்ல உக்காந்தாலே, வீட்ல அவங்க அப்பா, அம்மா, அவங்க மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, வைஃப் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்களாம் வந்து, புடிச்சிட்டு ஒருத்தன் இங்கேருந்து ஃபோன் போய் அது பண்ணி அவர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சி ஏன்னா, இதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இத பெர்ஃபெக்ட்டா பண்ணா பிசினஸா சக்சஸ் ஆக முடியும். அப்படின்றத நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வேரியபிளா இருக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? இன்ட்ராடே, ஸ்கால்பர் இதுவே தான் பிரையாரிட்டியா இருக்கும். ஆனா மார்க்கெட் மட்டும் என்னங்க பண்ணுது? அழகா இங்க 50,000லிருந்து அழகா என்ன பண்ணான்? ஒரு 2,500 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் கீழ வந்தது. இல்ல? திரும்பவும் டர்ன் ஆயி நிக்குது. ஆனா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இத எப்படி ஃபாலோ பண்ணணும்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி ஒரு ஷார்ட் டெர்ம் இதுதான் ஜிம் டால்டன் என்ன சொல்றாருன்னா, "வி ஆர் த ஷார்ட் டெர்ம் ட்ரேடர்." அவர்ட்ட எது கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை இத தான் சொல்லுவாரு. "ஐ ஆம் த ஷார்ட் டெர்ம் ட்ரேடர். ஐ ஷுட் நோ ஹவ் டூ மேனேஜ் த ஷார்ட் டெர்ம் ட்ரேட் பிகினிங். ஐ அம் நாட் எ இன்வெஸ்டர்." அப்படிதான் கிளியரா சொல்றாரு. ட்ரேடிங்ன்றதே ஒரு ஷார்ட் டெர்ம் இதுதான். அத நான் அப்கமிங் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நெறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். இது வந்து சரி ஓகே நல்ல நாளா இருக்கு அன்னைக்கு போயிருக்கேன். இப்ப பாருங்க. இப்போ இங்க நிஃப்டி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் எங்கங்க? இங்க இருந்து கீழ வந்திருக்கு. இது எப்போ? அக்டோபர் அந்த ஹை. நல்லா நோட் பண்ணிங்க. 27 செப்டம்பர் அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மேல போய் பேலன்ஸ் பண்ணி என்னமோ மேல போற மாரி காமிச்சுட்டு கீழ வந்துட்டான். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ப்ராப்பரா கான்டெக்ஸ்ட் பண்றவங்களுக்கு இது எப்படி டர்ன் ஆயி வருதுன்றது புரிஞ்சிடுவாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்னது நல்ல இம்பல்சிவ், ஸ்மால் கரெக்ஷன், நல்ல இம்பல்சிவ், ஸ்மால் கரெக்ஷன், நல்ல இம்பல்சிவ், ஸ்மால் கரெக்ஷன், நல்ல இம்பல்சிவ். இப்ப இந்த இடத்துலலாம் நீங்க என்ன யோசிக்கணும்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கீழ போகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாது. ஹானஸ்ட்டா தெரியும். ஆனா மேல போகாதா? அப்படின்னு கேட்டா மேல போகாது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? புரியுதுங்களா? மேல போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கீழ வருமா? வரும். அது தெரியுது நமக்கு.
இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வருது. இதுக்கப்புறம் மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா கீழ போகாதான்னா போகாது. ஏன்? அது ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ் நடக்குது. டெவலப் ஆகுதா? இப்ப டெவலப் ஆன பிறகு, இப்ப இங்க டிசிஷன் எடுக்குது. இப்ப மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா, போகாது. அந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சுச்சு. கீழ போகுமான்னா தெரியாது. ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான் வேல. வந்துட்டே இருக்குமா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் கிடைக்குதுங்களா? இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடக்குதுங்களா? பேலன்ஸ் வந்துச்சு. இப்ப இதுக்கு பிலோல உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. அபோவ்ல கன்ஃபர்மேஷன் அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு? மார்க்கெட் இன்னும் டிசைட் பண்ணி சொல்லவே இல்ல. அப்போ இந்த இடத்துல டிசைட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல என்னது? மேல போகாது. அவ்வளவுதான். இப்போதைக்கு. கீழ போகுமா தெரியாது. என்னது? ஃபாலோ பண்ணும். டெய்லி கான்டெக்ஸ்ட்ல ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இதுக்கு கீழ நான் போமாட்டேன்ற ஆன்சர் இப்ப கிடைக்குது. இந்த இடத்துல கிடைக்குது. ஆனா மேல போகுமா? தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிட்டு போணும். சோ இதாங்க மார்க்கெட்டு. யாராலயும் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இது நடக்க வாய்ப்பு இல்லன்னு சொல்லி மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு சில ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ நமக்கு குடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த சின்ன வயசுலலாம் வந்து நான் ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துருக்கேங்க. இந்த வேதாளம், விக்ரமாதித்யா. மேபி இது எல்லாருமே லைக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சீரியலா கூட அப்பலாம் வந்து டிவில ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவான், வேதாளம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த விக்ரமாதித்யா கரெக்ட்டா பதில் சொல்லுவான். அது ஏதோ ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கு. அதே மாரி தான். இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சார்ட்ட வந்து ஒரு வேதாளமா நான் பார்க்குறேன். ஓகேங்களா. அதுக்கு நான் விக்ரமாதித்யன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பெரிய ஆளுங்க அவங்க விக்ரமாதித்யன் அந்த ஸ்டோரிலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. அப்போ இது நெறைய ஹிடன் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கு. நான் என்ன பார்க்குறேன், ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பசில். அதான் ஜிம்டால் என்ன பண்ணா, இஸ் எ பசில். இந்த பசில நீங்க என்ன பண்றீங்க? கிளாரிஃபை பண்றீங்க. அதான் ஜிம்டால்டன் சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு என்னங்க ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் தாங்க மார்க்கெட்ல நடக்குது. அப்புறம் ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் தான் நடக்குது. அப்போ நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம மறந்துட்டு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மார்க்கெட்ல டெய்லி அதுகிட்ட மோதிட்டு இருக்கோம். கிளியருங்களா? ஸோ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க நெறைய அ இது பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க எந்த இண்டிகேட்டர் எதையும் நாங்க வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லங்க. எப்பயாவது தான் பார்ப்போம். இங்க வந்து மார்க்கெட் குடுக்குற அந்த டெவலப்பிங் இன்ஃபர்மேஷன்ஸ வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ நிஃப்டியோட கரண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன? நிஃப்டியோட கரண்ட் கான்டெக்ஸ்ட் பாருங்க. இப்ப என்ன இருக்கு? டைரக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து கரண்ட்டா டைரக்ஷன் வந்திருக்கு. இப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து ஆ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? மார்க்கெட் இதுக்கு மேல போகாதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? அப்படியே வந்தது. ஆனா இதுக்கு கீழ போகாதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிடைக்கல. ஏன்? இங்க ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இங்க அப் சைட்ல ஃபார்ம் ஆகல. திரும்ப டர்ன். ஸோ ஸ்டில் மார்க்கெட் டவுன் டைரக்ஷன்லயே தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன இருக்கு? சைட்வேஸா இருந்திருக்கு. இப்ப இந்த சைட்வேஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்கேன். கான்ஃபிடன்ஸ் செல்லிங் எனக்கு இல்ல. ஆனா மார்க்கெட் டவுன். நம்ம ஃபாலோ பண்ற வேல. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இப்ப இந்த டேல நமக்கு என்ன திரும்ப மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இத வச்சுட்டு பாருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பிலோல போவோம்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு கீழ போகணும். அபோவ்ல போகணும்னா எனக்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துக்கு மேல ஒரு ஓடிஎஃப் உடைய ரெஃபரன்ஸ குடுத்துட்டு போணும். அப்ப எனக்கு கீழ போகாதுன்னு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ ஆஸ் எ ட்ரேடரா நான் இப்ப என்னவா வெயிட் பண்ணணும்? நான் இப்ப நியூட்ரலா வெயிட் பண்ணணும். மார்க்கெட்ல நியூட்ரலா வெயிட் பண்ணி, மார்க்கெட் எந்த பக்கம் டிசைட் பண்ணி சொல்லப் போகுதுன்றத நான் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கப்புறம் மார்க்கெட் சொன்னோனே, அத நம்ம என்ன பண்ணணும்? உடனே சொன்ன டைரக்ஷன் தான் மார்க்கெட் போயிடுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. உடனே கீழ போயிடுமான்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க டெவலப் ஆகும். திரும்ப இங்க டெவலப் ஆகும். அப்புறம் எனக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடன்ஸா இல்ல. நானே தெரியுது. அப்ப என்ன பண்ணுவேன்? ஹெட்ஜோட தான் நான் வந்துட்டே இருப்பேன். கரெக்ட்டா மார்க்கெட் இடத்துல ஸ்டே ஆகுது. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டே ஆன பிறகு, இங்கேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகுமா? இது ஆகுமா? இந்த இன்ஃபர்மேஷனுக்காக வி ஆர் வெயிட்டிங். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? பிளான் ஏ என்ன? என்னோட பிளான் பி என்ன? ஹவ் டு ஹேண்டில் மை கேபிட்டல்? ஹவ் டு ஹேண்டில் மை பொசிஷன்? ஹவ் டு மை புரொடெக்ட் மை கேபிட்டல்? சிம்பிள். புரியுதுங்களா?
இன்னியோட கான்டெக்ட் வரும். இப்போ இன்னியோட கான்டெக்ட் வெரி குட் கான்டெக்ட் டுடே. ஓகேங்களா? மார்க்கெட்டு நம்ம லோல மார்க்கெட் ஃபர்தரா கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்டேஷனா நம்ம இருந்தோம். பிகாஸ் வி ஆல்வேஸ் திங்க் மார்க்கெட் இஸ் a பாசிட்டிவ் வே. ஆஸ் எ ட்ரேடரா மார்க்கெட் டவுன் சைடுக்கான கரெக்ஷனுக்கு போகும்போது ஃபாலோ பண்ணுவோம். அவ்வளோ. இப்போ இந்த டேல நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்த கான்டெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல போகக்கூடாது. அப்போ இந்த டே என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஏபிசி பேலன்ஸு, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன இல்ல கண்டினியூட்டி இல்ல. கரெக்ட்டுங்களா? கண்டினியூட்டி இல்ல. ஆனா மார்க்கெட் குடுக்க வேண்டிய அந்த மினிமம் டார்கெட்ட குடுத்தாச்சு. ஓகேங்களா? குடுக்க வேண்டிய 1.5 மினிமம் டார்கெட்ட மார்க்கெட் குடுத்தாச்சு. குடுத்துட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணல. ஆனா முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஏபி புவர் ஹை, இந்த புவர் லோ இந்த மாரி வச்சுட்டு மார்க்கெட் ஆப்போசிட்ல கிராஸ் ஆகி போகுது அப்படின்னா, உங்களுக்கு அது அது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு திரும்பவும் இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இந்த ஐபிய என்ன பண்ணுங்க? ஐபிய 3ஆ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எந்த இடத்துல ஸ்டே பண்ணுது பாருங்க. சென்டர்ல தான் மார்க்கெட் ஸ்டே ஆயிட்டே இருந்தது. அங்கேயே தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் அ டிசிஷன் அபோவ்ல மார்க்கெட் போகுமா? பிலோல போகுமா? நெக்ஸ்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட்டா இந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? கான்டெக்ஸ்ட். ஓகே. அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னைக்கு என்ன இருக்கு மார்க்கெட்ல? நல்ல பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா இருக்கிறதுனால இது என்னவா இருக்கு? பிபிஓசி ப்ரொஃபைலா இருக்கு. அப்ப இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தேவைப்படும் இந்த இடத்துல? பிபிஓசியோட ரூல்ஸை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த ப்ரொஃபைல் இன்சைட் ப்ரொஃபைல், அதுவும் பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். அப்போ இது ரெண்டுமே சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன நல்ல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு மார்க்கெட்ல. நல்ல டவுன் டைரக்ஷன் வந்த பிறகு எங்க மார்க்கெட் 24,000 26,000ல மார்க்கெட் 26,000ல இருந்து உங்களுக்கு டிராவல் ஆகி இப்போ எங்க வந்து நிக்குது? 23,000ல நிக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடக்குது. நேத்தோட ப்ரொஃபைலுக்கு நேத்தோட ப்ரொஃபைலுக்கு அதே மிடில்ல பேலன்ஸா நடந்திருக்கு. இதுதான் ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸா நமக்கு இருக்கு. இல்ல விசிபிள் இன்ஃபர்மேஷனாவே தான் இருக்கு. நமக்கு பார்க்க தெரியல. இப்ப பார்க்கிறோம். இப்போ பிபிஓசி. இப்போ இந்த பிபிஓசில இருந்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? அப் சைட்ல ஓப்பன் ஆகுமா? டவுன் சைட்ல ஓப்பன் ஆகுமா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெசிஷன். அப்போ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு நாளைக்கு கவனிக்கணும். ஓப்பன் ஆன பிறகு அந்த ஓப்பனோட பிஹேவியரை அது ஃபாலோ பண்ணுதா? இங்க மேல ஓப்பன் ஆச்சுன்னா அந்த பிஹேவியர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதா? கீழ ஓப்பன் ஆச்சுன்னா கீழ அந்த பிஹேவியர் ஃபாலோ பண்ணுதா? கரெக்ட்டுங்களா? அந்த பிஹேவியர் ஃபாலோ பண்ணி போக முடியலன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? திரும்பவும் பிபிஓசிக்கு அட்ராக்ட் ஆகும். கரெக்ட்டா? இதுதான் நாளைக்கு நம்ம கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்ததா இன்கேஸ் மேல போக முடியல, கீழ வராங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும்? இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல யாருக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும்? ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். அப்பதான் மார்க்கெட் கீழ போக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கீழ போக முடியலன்னு வந்துட்ட பிறகு அபோல போகும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்? ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் குடுத்தப்பதான் மேல போகுதுன்னு நம்ம கன்ஃபர்மேஷன். தென் அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? அந்த ஓப்பன் ஆன பிறகு என்ன ஆக்ஷன் நடக்குது? அந்த ஆக்ஷன் என்ன ரியாக்ட் பண்ணுது? அந்த ரியாக்ட்க்கு அப்புறமா இந்த பேலன்ஸ்ல இருந்து அது எப்படி கான்டெக்ஸ்ட்டா நமக்கு மாறுது? அப்படின்றத நாளைக்கு நம்ம முக்கியமா கவனிக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி பிபிஓசில வந்த இடத்துல அந்த மாரி நடந்திருக்கா? அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பிபிஓசி வந்த இடத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? அப்படின்னு பார்ப்போம். எங்க நடந்திருக்கு? இங்க பாருங்க. இப்ப இந்த டேவே நல்ல எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பிபிஓசி இருக்கா? இந்த பிபிஓசி இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பிபிஓசில இருந்து நமக்கு என்ன வேணும்? ஒரு அப்டேட் வேணும். ஓகே. ஓகே. இது ஒரு பிபிஓசி. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து நமக்கு என்ன வேணும்? அடுத்த நாள் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றத நமக்கு கிளியரா சொல்லணும். கவனிப்போமா? ஓகே. இங்க பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டைரக்ஷன் பிலோ. சஸ்டெயின் ஆச்சா? சஸ்டெயின் ஆக முடியல. திரும்பவும் பிபிஓசிக்கு இங்க வந்தாச்சு. பேலன்ஸ்க்கு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு நான் என்ன அங்க சொன்னேன்? ஓடிஎஃப் பிலோல ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேங்களா? ஆனா ரெஃபரன்ஸ் ஃபாலோ அப் மட்டும் தான் இருந்துச்சு. போக முடியல. அகைன் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ திரும்ப வந்தாங்க. திரும்பவும் அப்சைட் வந்தா இதுக்கு மேல எனக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் குடுக்கணும். குடுக்க முடியல. இந்த சிங்கிள் பிரிண்ட் ஸ்டாப் பண்ணுது. இந்த ஓடிஎஃப் ஸ்டாப் பண்ணுது. தென் மார்க்கெட் ஸ்டாப். தெரியுதுங்களா? கிளாரிஃபை ஆவுதா? அப்ப அதனால தான் நான் என்ன சொன்னேன்? டைரக்ஷன் எனக்கு ஸ்ட்ராங்கா டிசைட் ஆகல. மார்க்கெட் கொஞ்சம்
பையர்ஸ் ஆப்சன்ஸால மார்க்கெட் கீழே போற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத ரெகுலரா நம்ம கான்டெக்ட்ல சொல்லிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் எப்பயாவது நமக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்றத கவனிங்க. இந்த டேவோ நெக்ஸ்ட் இந்த டேவோ என்னது ஒரு பேலன்ஸ் பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பாருங்க, இப்போ இது பிபிஓசி ப்ரொஃபைல பேலன்ஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம பேசுன அதே விஷயத்தையே பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட்டு நல்ல டெய்ல் மாதிரி இவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஆனா என்ன பண்ணல, திரும்பவும் வந்தாச்சு. அப்போ இந்த டெய்ல் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆன பிறகு இதுக்கு அப்சைட்ல இதுக்கு திரும்ப இங்க வந்ததுக்கான அப்சைட்ல இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும், ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும். கிடைச்சுதா? கிடைக்கல. அப்போ எனக்கு ஸ்ட்ராங்கான டிசிஷன் இல்ல. ஆனா மார்க்கெட்ல ஆப்சன்ஸ் ஆஃப் பையர்ஸ், மார்க்கெட் கோயிங் டவுன். இப்போ இந்த டே அப்படியே அதுக்கு அடுத்த நாள் இந்த இடத்துல உங்களுக்கு கேப் டவுன் ஏன் வந்ததுன்ற ரீசன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான ரீசன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. டாலருடைய டிஃபரன்ஸும் ஒன் ஆஃப் த ரீசனு. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த குளோபல் மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்துச்சு. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ப்ரொஃபைல் இங்க பாருங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாலாம் இருந்துச்சுல்ல, அது. இந்த அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ இங்க கேப் டவுன் கொடுத்தாலும் மறுதடவை மார்க்கெட் போகல. பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் எங்கேயுமே கொடுக்கல. வெரி ஸ்லோவா இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே ஓடிஎஃப் ஓட இன்ஃபர்மேஷனே இல்லை. ஆனா மார்க்கெட்ல என்ன, ஆப்சன்ஸ் ஆஃப் பையர்ஸ், மார்க்கெட் கோயிங் டவுன். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு ப்ரொஃபைல் உங்களுக்கு இன்சைட் ப்ரொஃபைலாக தான் இருந்திருக்கு. கரெக்டான லெவல் அந்த 23,000 லெவலில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ்டாக இருக்கு. அகைன் இப்போ இந்த 2 இடத்துல நம்ம என்ன சொன்னனோ அதே தான் நாளைக்கும் பொருந்தும். கிளியருங்களா? அப்போ நான் என் பொசிஷனை ஹோல்ட் பண்ணதுக்கு நான் பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன்றது எனக்கு கிளாரிட்டியாக இருக்கு. என்ன செய்யணுன்றது நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு நான் பார்க்கணும், இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். கிளியருங்களா? ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேல மட்டுமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு நம்ம இருக்க வேணாம். வி ஹேவ் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே, நவ் இன்ட்ராடேக்கு உண்டான கான்டெக்ட் நம்ம நோட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த லோ இமீடியட்டாக உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். அகெயின் பிலோவில் உங்களுக்கு மார்க்கெட் போகுதுன்னா சேம் பாயிண்ட் 23,000யும் 22,500யும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் அந்த கான்டெக்ட் பிரகாரம் எப்படி ஃபாலோ பண்ணுமோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ப்ரொஃபைல் என்னது? பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் என்ன டிசைட் பண்றது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு புவர் லோ கிரியேட்டர். இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு புவர் ஹைக் இருக்கு. அப்போ இதுக்கு மேல மார்க்கெட் என்ன பண்ண, பையிங்க ஃபினிஷ் பண்ணல, இதுக்கு கீழே ஒன்றும் செல்லிங்க ஃபினிஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இங்கேருந்து நாளைக்கு மார்க்கெட் என்ன ரெஃபரன்ஸ் எடுக்க போகுது, ஆப்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நாளைக்கு முக்கியமாக பார்க்கணும். மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது, எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆன பிறகு அது அது எந்த டிசிஷன் எடுக்க போகுது, ஓப்பன் ஆன பிறகு எந்த டிசிஷன் எடுக்க போகுது அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும். முக்கியமாக ப்ரொஃபைலுக்கு அபோவில் நமக்கு இங்கே என்ன பார்க்கணும், ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ப்ரொஃபைலுக்கு பிலோவில் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். அப்போது இதுதான் வந்து ஜிம் டாட் என்ன சொல்கிறான், in front of my screen how the profile is developing, that is a very important. I will not follow any indicator. கிளியருங்களா? எனக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆகுது, மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நான் கிளாரிட்டியாக கவனிச்சுட்டே இருக்கேன். ஐ கெட்டிங் ஹியர் இன்ஃபர்மேஷன், பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ஐ ஃபாலோயிங் தி மார்க்கெட், தட்ஸ் இட். புரியுங்களா? இதுதான் விஷுவல் ரெஃபரன்ஸ்னு அவர் சொல்கிறார். ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ இன் டீட்டெயில். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தைரியமாக ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் டு எனிதிங். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் a nice day. Bye bye. See you on tomorrow. மறுபடியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.